கேதார்நாத், பத்ரிநாத் மற்றும் 60க்கும் மேற்பட்ட ஆலயங்களை தரிசிக்கும் சார்தாம் யாத்திரை. தமிழ்நாட்டிலேருந்து நிறைய யூகங்கள். இதுதான் இப்போ தான் திரு ஸ்ரீனிவாஸ் சொல்லிட்டு இருந்தோம், யூ நெவர் நோ. இந்த அரசை பொறுத்த வரைக்கும் பல யூகங்கள், பல செய்திகள் அது நடக்கும்பொழுது பொய்யானதே இதனது ட்ராக் ரெக்கார்டாக இருந்திருக்கு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் லைவ் விஷுவல்ஸ். ராஷ்டிரபதி பவனில் விஐபிக்கள் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கானோர் விழாவுக்கு செல்லக்கூடிய காட்சி இந்த இடத்துல இருந்து தான் மீண்டும் ஒரு முறை பிரதமராக பதவியேற்க இருக்கிறார். ஃபோர் கோர்ட் ஆஃப் த ராஷ்டிரபதி பவனில் பிரதமர் நரேந்திர மோடி, குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைக்க இருக்கிறார். ரமேஷ் சரியா சொன்னது போல தமிழ்நாட்டு அரசியலிருந்து திரு எல் முருகன் தான். தமிழகத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னா தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட சொந்த ஊராக கொண்டவர்கள் என்றால் டாக்டர் ஜெயசங்கரையும் திருமதி நிர்மலா சீதாராமனையும் சேர்த்திடலாம். திரு அண்ணாமலையுடைய பேர் பேசப்பட்டது கடந்த 3 நாட்களாக. அதுதான் பிரதான செய்தி. அவர் மேலே போறாரா, இங்கே மாநில தலைவர் மாற்றாரா அப்படின்னு. இன்னைக்கு காலை வரைக்கும் கூட தேசிய ஊடகங்கள் உட்பட அவருக்கு அழைப்பு வந்து விட்டது அப்படின்னு செய்தி. பட் நம்ம இந்த டீ பார்ட்டியில் பார்க்கும்போது அண்ணாமலை இல்லை. தமிழ்நாட்டிலிருந்து பார்க்கும்போது அப்பார்ட் ஃப்ரம் மிஸ் நிர்மலா சீதாராமன் அண்ட் டாக்டர் ஜெயசங்கர், திரு எல் முருகன் மட்டுமே இருந்தார். இது என்ன சொல்லுது? எஸ், அதாவது தமிழ்நாட்டிலேருந்து கூடுதலாக அடிபட்ட பேருங்கிறது ரொம்ப இல்லை. ஒன்று தான், அண்ணாமலை மினிஸ்டர் ஆகிறாரா இல்லையா, அது மட்டும்தான் பேசப்பட்டுக்கிட்டு இருந்தது. இப்போ அண்ணாமலை அமைச்சரவை இல்லை அப்படிங்கிறது முடிவாகி இருக்கிறது. ஏன்னா மோடி கொடுத்த அந்த தேநீர் விருந்தில் அண்ணாமலை பங்கேற்கல, அதனால இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு யூகமாக நாம் வந்து சேர்ந்துருக்கோம். அப்படி ஒரு முடிவுக்கு வந்துட முடியுமா? பிகாஸ் அதுதான் இயற்கையாக வரக்கூடிய யூகம் இல்லை முடிவு. எஸ், மோரர்லெஸ் அப்படி தான் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இதில் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் அவர் கொடுத்துருக்கிற ஒரு இன்டர்வியூவில் கூட அவரை கட்சிக்கான பணியை தொடர்வேங்கிற அந்த டோனில் தான் சொல்லியிருக்கிறார். எஸ், அது சொல்லியிருக்கிறார். அப்படி பார்த்தீங்கன்னா அவர் அநேகமாக 2026 வரைக்கும் தமிழக பிஜேபியினுடைய தலைவராக தொடர்வார். அவருடைய சர்வீஸ் இந்த மாநிலத்துக்கு தேவை என்று பிஜேபி தலைமை உணர்ந்திருக்கிறது. நேர்களுக்கு விளக்கி சொல்லுங்க. 2 பதவியில் இருக்க முடியாது இல்லையா பிஜேபியில்? மத்திய அமைச்சராகவும் மாநிலத்தில் தலைவராகவும். ஏன்னா தமிழ்நாட்டிலாம் ஒருவருக்கு ஒரு பதவி அப்படிங்கிறத பிஜேபி ஒன் மேன் ஒன் போஸ்ட் எல்லாருக்கும். இப்போ ஜேபி நட்டா எம்பி தான். அவர் நினைச்சிருந்தா மினிஸ்டராக இருக்க முடியாதா? ஆனால் அவர் ஆல் இண்டியா பிரசிடென்ட். ஸோ அது பிரசிடென்ட்டாக மட்டும்தான் விதிவிலக்கு மட்டும் இருந்திருக்கு. திரு கிஷன் ரெட்டி போன்றோர். எஸ், அதுக்கு ஒரு சின்ன விதிவிலக்கு இருக்குது. என்னன்னா, கிஷன் ரெட்டியை எலெக்ஷனுக்கு சில மாதங்களுக்கு முன்னால் கொண்டு பண்டி செஞ்சே எடுத்தாங்க. அப்படிங்கிறப்போ இன்னும் 2 மாதத்தில் எலெக்ஷன் வர்றப்போ ஒரு கேபினெட் ரீஷஃபிள் தேவையில்லை, அதை அப்படியே அலோவ் பண்ணாங்க. மற்றபடி அதை அது ஜஸ்ட் விதிவிலக்காக நடந்த ஒரு விஷயம். அதை எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய உணர்வுங்கிறது திரு அண்ணாமலை மாநில தலைவராக தொடர்றார். திரு எல் முருகன் அமைச்சரவையில் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இப்போ எல் முருகனுக்கு எப்படி ஒரு எலிவேஷன் இருக்கா, இல்லாட்டி எம்ஓஎஸ் ஆகவே தொடர்கிறார், அது ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா போன தடவை ஃபுல்லாக எம்ஓஎஸ்ஸாக இருந்திருக்கிறார். இப்போ இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா எம்ஓஎஸ் இண்டிபெண்டன்ட் சார்ஜாக இந்த நிர்மலா சீதாராமன் அதுக்கப்புறம் கேபினெட் ஆனாங்க. இப்போ இவருக்கு ஏதேனும் எலிவேஷன் இருக்கா, இல்லாட்டி அதே ஸ்டேட்டஸ்கோ தொடர்கிறதாங்கிறதையும் பார்க்கணும். ரைட். தமிழ்நாட்டிலேருந்து எம்பியா இருக்கிறவர் அவர் மட்டும்தான். அதுவும் மத்திய பிரதேசத்திலேருந்து ராஜ்யசபா எம்பியா இருக்கிறார். மற்ற ஒருவரை கொண்டு வரணும், திரு அண்ணாமலையோ டாக்டர் தமிழிசையோ வேற ஒருவரையோ கொண்டு வரணும் அப்படின்னா வேற ஒரு மாநிலத்தில் அவங்களை எம்பி ஆக்கி கொண்டு வரணும். அப்படித்தான் கொண்டு வரும். ராஜ்யசபா மூலம் தான் கொண்டு வர முடியும், வேற வழியே கிடையாது. ஸோ இப்போ திரு எல்முருகனுக்கு அந்த பிரச்சனையில் இஸ் ஆல்ரெடி an MP. ரீசெண்டாக தான் மத்திய பிரதேசத்தில் செலக்ட் ஆனார். ஸோ தமிழ்நாட்டுக்கான பிரதிநிதித்துவம் அப்படின்னு பார்க்கும்போது தமிழக அரசியலிருந்து, தமிழக பாஜகவிலிருந்து டாக்டர் எல் முருகன் மீண்டும் அமைச்சராகிறார் அப்படிங்கிறது தான் அவர் இன்று பிரதமர் அழைத்த தேநீர் விருந்தில் கலந்து கொண்டதன் அடிப்படையில் நாம் வரக்கூடிய யூகம். பட் அதுதான் இயற்கை. பட் இந்த அரசை பொறுத்த வரைக்கும் யூ வில் நெவர் நோ, நடக்கும்பொழுது தான் தெரியும் அப்படிங்கிறது இந்த அரசுடைய பேட்டர்னாக இருந்து வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்னும் சற்று நேரத்தில் மேடையில் இந்த சேர் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த சேரில் யார் யாரெல்லாம் உட்காடுறாங்களோ அவர்களெல்லாம் மந்திரிகள் அப்படிங்கிற ஒரு யூகத்துக்கு நம்ம வந்துட முடியும். இல்லை அது கூட வர முடியாது திரு ஸ்ரீனிவாஸ். இல்லை, அதுக்கப்புறம் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. நீங்கள் கடைசியில் மோடியை ஒரு மெஜிஷியன் ரேஞ்சுக்கெல்லாம் கொண்டு வரக்கூடாது. சரி, நிச்சயமா உட்கார்ந்து இருக்கிறவர்கள் நிச்சயமா அமைச்சர். அஃப்கோர்ஸ், ஐ வாஸ் ஜஸ்ட் கிடிங். இன்னும் சற்று நேரத்தில் அமைச்சர் பெருமக்களும் உட்கார ஆரம்பிப்பாங்க. ஒரு 7000 பேருக்கு மேலே அழைத்திருக்கிறாங்க. ஒரு பிரம்மாண்டமான விழாவாக ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. 2014 போலவே வெளிநாட்டு தலைவர்களை அழைத்திருக்கிறாங்க. 2014 சார்க் தேசத்துடைய தலைவர்கள், அந்த அடிப்படையில் பாகிஸ்தான்லேருந்து கூட இந்த நாட்டுடைய பிரதமர் கலந்து கொண்டார். இந்த முறை அண்டை நாட்டை சேர்ந்த முக்கியமான அண்டை தேசங்களின் தலைவர்களை அழைத்திருக்கிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது.
திரு ரமேஷ் பாகிஸ்தான் அழைச்சாங்களா? பாகிஸ்தான் ஐ டோன்ட் திங்க் சோ. அது ரொம்ப முக்கியமான. ஆனா இதுல வந்து புருவத்தை உயர்த்தக்கூடியது அப்படின்னா மாலத்தீவு அதிபருடைய வருகை தான். ஒரு 7ஆம் பொருத்தமாவே இருந்து வந்தது மாலத்தீவுக்கும் நமக்கும். புதிய ஆட்சி அங்க வந்தது. அது வந்து மாலத்தீவுங்கிறது 7ஆம் பொருத்தம், பாகிஸ்தான்ங்கிறது 8ஆம் பொருத்தம். அதனால பாகிஸ்தான் தவிர்க்கப்பட்டு இருக்கு. அந்த 8ஆம் பொருத்தமே முதல்ல புல்வாமாக்கு அப்புறமே அந்த டெசிஷன் எடுத்துட்டாங்க, பாலிசி டெசிஷன். வெரி இன்ட்ரெஸ்டிங். திரு கோட்டீஸ்வரன், உங்க அப்சர்வேஷன்ஸ் என்ன? இப்போ இன்னார் தான் அமைச்சர்கள் அப்படின்னு கோலிஷனை பொறுத்த வரைக்கும் இதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்ன முதல்ல எதிர்பார்க்கப்பட்டதுன்னா, இன்னைக்கு இந்த அரசு அப்படிங்கிறது கருணையில் இருக்கு. சந்திரபாபு நாயுடு மற்றும் ஜேடியு நிதிஷ்குமாருடைய கருணையில் இயங்கக்கூடிய அரசு. அதனால அவங்க நிறைய கேட்டு பெறுவாங்க அப்படின்னு. இப்போ வரக்கூடிய செய்திகள் உண்மைன்னா இந்த செட்ல டிடிபிக்கு 2 அமைச்சர்கள் தான் பெறுறாங்க, ஜேடியூக்கு ஒரு கேபினெட் அந்தஸ்து அப்படிங்கிறாங்க. ஸோ அது இன்னும் நம்ம உறுதி செய்யணும். அப்படின்னா அவங்க வந்து பெருசாக கொடுக்காம பார்த்துட்டு இருக்கிறாங்க. யார் ராஜதந்திரிங்கிற கேள்வி வருது இல்லை? எல்லாருக்கும் வணக்கம், நெறியாளருக்கும் வணக்கம். முதல்ல வந்துட்டு பேசுபொருள் என்னவா இருந்ததுன்னா, 4 பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு மந்திரி சபை கேட்குறாங்க தெலுங்கு தேசம் கட்சி அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்தது. அதிகமான போர்ட்ஃபோலியோவை கேட்குறாங்க ஜனதா தள்ளும் சந்திரபாபு நாயுடு கூட இருக்க தெலுங்கு தேசம் அப்படின்ற மாதிரி ஒரு பேசுபொருள் இருந்தது. அதை அந்த பின்னணியில் பார்க்கும்போது இப்போ 2+1 3 அப்படின்றது ரொம்ப சொற்பமான ஒரு பங்கீடு தான். அதுலேயும் ஜனதாதள் யுனைடெடுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கேபினெட் மினிஸ்டர் தான் இருக்குன்ற மாதிரி இருக்காங்க. இது வந்து முதல்ல வந்து இன்றைக்கி வந்து ஒரு 30 மினிஸ்டர்ஸ் தான் பதவியேற்றிருக்கிறார் போல் தகவல் வருது. இது வரையிலும் ஒரு விஷயத்தை பாராட்டணும். அதாவது யார் அமைச்சர், யார் யாருக்கு என்ன இலக்கா, எந்த மாநிலத்தில் எத்தனை பேருக்கு அமைச்சரவை கிடைக்குது, எந்த கூட்டணிக்கு என்ன கிடைக்குது அப்படின்றத இந்த நொடி வெறும் யாருக்கும் தெரியாமல் அந்த செய்தி கசிய விடாமல் பார்த்துருக்கிறது. அந்த தன்மை என்பது பாரதிய ஜனதா கட்சியை பாராட்ட வேணும். ஏன்னா இதே வேற எந்த கட்சியாவது இருந்ததுன்னா இந்த நேரத்துக்கு வெளியில் வந்து ஜெயலலிதா போராட்டம் பண்ணியிருப்பாங்க பதவி கிடைக்காதவங்க. தமிழ்நாட்டில் ஒப்பிடணும்னா ஜெயலலிதா ஆட்சியை ஒப்பிடல. அம்மையார் ஜெயலலிதா அப்படிதான். அம்மையார் ஜெயலலிதா எப்படின்னா யார் வேணா எந்த நேரம் வேணா நீக்கப்படுவாங்கன்ற மாதிரி இருக்கும். காலையில் ஒரு பேர் சொல்லுவாங்க, ஆனால் சாயந்தரமா பார்த்தா அவங்க நீக்கப்பட்டிருப்பாங்க. அதுவும் இருக்கு. பட் இதை பொறுத்தவரைலாம் அந்த ராணுவ ரகசியம் மாதிரி வைத்திருக்கிறாங்க. அது ஆமாம், அவங்களும் டிவியை பார்த்து தான் மந்திரியா எந்திரி அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் பார்த்துருக்குறோம் நம்ம அதிமுக காலத்தில். அப்படி இங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 75லேருந்து 80 அமைச்சர்கள் வரலும் போகலாம். அதில் கேபினெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 கேபினெட் மினிஸ்டர் வச்சுக்கலாம். ஒரு 40லேருந்து 45 வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் வச்சுக்கலாம். ஒரு 4லேருந்து ஒரு 5 வந்து இண்டிபெண்டன்ட் சார்ஜ் வைக்கலாம். இப்போது இந்த 40 to 45 யூனியன் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட்டும் 4 to 5 இண்டிபெண்டன்ட் சார்ஜ் மினிஸ்டர்ஸையும் இவங்க வேக்யூமில் வச்சுருக்கிறாங்க நான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ முக்கியமான அந்த 30 டாப் 30 கேபினெட்டில் இருக்கக்கூடியவங்க ஒண்டி இன்றைக்கி பிரதிநிதித்துவம் கொடுப்பாங்கன்ற மாதிரி பார்க்குறோம். இதில் ஒரு சிலர் பேரெல்லாம் மிஸ்ஸிங்காக இருக்குது. அர்ஜுன் முண்டா பேர் இதுவரையிலும் வரல, அனுராக் தாக்கூர் பேர் வரல, மேபி அண்ணாமலை அவர்கள் பேர் இதுவரையிலும் இல்லை. ஆனால் எதிர்பார்ப்பு பேசுபொருள் என்னவா இருந்ததுன்னா இந்த 2-3 நாட்களாக, அதாவது நிறைய செய்திகள் வந்தது. அதாவது தனியார் கூட ஒரு சில சர்க்குலேஷன்லாம் விட்டாங்க. அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு விகிதாச்சாரம் தமிழகத்தில் ஏறி இருக்கு, பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துருக்கு, அந்த வளர்ச்சிக்கு காரணம் தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான், அதனால வந்து கண்டிப்பாக ஒரு அமைச்சர் அவரது உறுதின்ற மாதிரிலாம் இருந்தது. பட் செய்திகள் அந்த மாதிரி வந்து பாஜகவை பொறுத்த வரைக்கும் அமைச்சராவதோ இல்லை பதவி உயர்வு பெறுதோ ப்ரமோஷன் மட்டும் இல்லை, அதுக்கு வேற சில அர்த்தங்களும் இருக்கலாம். இல்லை அதாவதுங்க ஸ்ட்ரைட்டாக வெளிப்படையாக பேசிடுவோமே. அதாவது அண்ணாமலை அவருக்கு அமைச்சர் பதவி வரும், உயரிய பதவி வரும்ன்றது அண்ணாமலை அவர்களுக்கு வேண்டப்பட்டவங்க தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியில் உள்ளே இருக்கிறவங்களே நம்ம பத்திரிகையாளர்கள்கிட்ட ஆஃப் த ரெக்கார்டாக வந்து இல்லைங்க 4-5 எம்பினா வந்திருக்கும், மினிஸ்டர் ஒரு 2 மினிஸ்டர் ஆயிருப்பாங்க தமிழகத்தில், அது எல்லாமே வந்து இவர் கொஞ்சம் நாவை கொஞ்சம் அடக்கமாக வைத்திருந்து பேசாமல் இருந்திருந்தால் கூட்டணி உடைந்திருக்காருன்ற மாதிரி தான் பேசுகிறாங்க. கேதார்நாத், பத்ரிநாத் மற்றும் 60க்கும் மேற்பட்ட ஆலயங்களை தரிசிக்கும் சார்தாம் யாத்திரை